அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்கா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வீட்டில் கற்றாழை செடி வளர்க்கலாமா கூடாதா? வளர்க்குறதுனால என்ன பயன்? அதை எந்த திசையில் வச்சா நம்ம வீட்டில் கந்திஷ்டி நீங்கி பணவரவு வரும்? இப்படி எல்லா விதமான கற்றாழைக்குரியான உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டில் கற்றாழை செடி வளர்க்கலாமா கூடாதா? இது பல பேரோட கேள்வியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கற்றாழை செடி வளர்க்கலாங்க. கற்றாழை செடின்றது துளசிக்கு சமமான ஒரு செடியாக மதிக்கப்படுற ஒரு தெய்வீக கடாட்சியம் பொருந்தியது தாங்க கற்றாழை செடி. துளசி செடின்றது விஷ்ணுக்கும் மகாவிஷ்ணுக்கும் லட்சுமிக்கும் ஏற்ற செடி தாங்க துளசி செடி. நீங்கள் துளசி செடியை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அதை செவ்வாய் வழிபடுறது மூலமாக உங்களோட வீடு லட்சுமி கடாட்சியம் பொருந்தியதாக வீடாக இருக்குங்க. வீட்டில் பண வரவுக்கும் நிம்மதிக்கும் குறையே இருக்காதுங்க. கண் திருஷ்டியும் வீட்டில் அந்தளவுக்கு இருக்காதுங்க. அதுதாங்க துளசி செடியோட மகிமை. அதுக்கு சமமாக மதிக்கப்படுறது தாங்க கற்றாழை செடி. கற்றாழை செடியை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வைக்கலாங்க. வீட்டில் முன்பகுதியிலையும் வைக்கலாம், அல்ல உங்கள் வீட்டோட பின்பகுதியில் வைக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுங்க. கண்டிப்பாக கற்றாழை செடி வைக்கிறது தவறே கிடையாதுங்க. கற்றாழை செடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கற்றாழை செடி நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிகள் எல்லாமே நீங்குங்க. நீங்கி பணவரவு அதிகமாகுங்க. சிலர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? கற்றாழை செடி வைக்கலாம்னு சொல்லியாச்சு, அப்போ கற்றாழை செடியை நீங்கள் எதில் வைக்கலாம்னா, சிலர் பண்ணுவாங்க, எதுக்கு அதுக்கு போயிட்டு நம்ம தொட்டி வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு இந்த தண்ணி கேன் போடுற அந்த தண்ணி கேன் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வைக்கிறது, உடஞ்ச குடத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் மண்ணை போட்டு அதில் கற்றாழை செடியை வைக்கிறது, இல்லை ஆயில் கேன்க இப்படி ஏதாவது பெரிய கேனாக இருந்துச்சுன்னா அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு வைக்கிறது. இது மிகப்பெரிய தரித்திரத்தை உண்டாக்குங்க. கண்டிப்பாக இப்படி மட்டும் கற்றாழை செடியை நீங்கள் வைக்கவே கூடாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண கஷ்டத்தில் இருக்கோம். அது நீங்கள் இப்படி குடத்துல இதெல்லாம் வைக்கிறது இன்னும் ஏழ்மையை தாங்க குறிக்கும். அதை நீங்கள் வைக்க வைக்க இன்னும் நீங்கள் கீழே தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. இன்னும் நமக்கு தரித்திரம் தான் உண்டாகும். இன்னும் நம்ம ஏழையாக தான் ஆகும். அதனால எவ்வளவோ கடன் பட்டுட்டோம். அந்த தொட்டி வாங்குற 50 ரூபாயில எங்கே கடன் பட போகிறோம்? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தெய்வ கடாட்சியம் பொருந்தியது கற்றாழை செடி. அதுக்கான மரியாதையை, உகந்த மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். அதனால நீங்கள் போய் ஒரு கடையிலேயே போயிட்டு ரொம்ப அழகான ஒரு தொட்டி வாங்கிட்டு வாங்க. 50 ரூபா தான் ஒரு தொட்டி. அந்த தொட்டி வாங்கிட்டு வந்து அதில் செம்மண், உங்கள் சைடில் என்ன மண் கிடைக்குமோ, எந்த மண்ணுக்கு நல்லா வளருமோ அந்த மண்ணை நிரப்பி நீங்கள் கற்றாழை செடியை நட்டு வைங்க. அதுதாங்க சிறப்பான கற்றாழை செடியை நீங்கள் வைக்கிறதுக்கான முறை. அதே மாதிரி எந்த திசையில் வைக்கணும்னா, கற்றாழை செடி எப்பொழுதுமே வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்த மாதிரி நீங்கள் வைங்க. வடக்கு திசையில் வைங்க, இல்லாட்டி கிழக்கு திசையில் வைங்க. கற்றாழை செடியை வீட்டுக்கு உங்கள் நிலைவாசலுக்கும் கொஞ்சம் முன்னாடி, அதுக்காக வாசலை ஒட்டின்ற மாதிரி வைக்காதுங்க, கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வச்சு நீங்கள் செவ்வாய் வெள்ளி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசிக்கு என்ன மரியாதை செய்வீங்களோ அதே மாதிரி அதை நீங்கள் வழிபட்டு வர்றது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிகள் எல்லாமே நீங்குங்க. அதே மாதிரி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே நீங்குங்க. உங்களுக்கே தெரியும், கற்றாழை வந்துட்டு அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது முக அழகுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். வெப்ப சூட்டை தணிக்கிறதுக்கு மோரில் கலந்து குடிப்பாங்க, சிலர் அடித்து குடிப்பாங்க. இப்படி நிறையா கற்றாழை வந்துட்டு மருத்துவ குணம் மிக்கதாக சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட கற்றாழை உங்கள் வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிகள் முழுமையாக நீங்கும், பணவரவு அதிகரிக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு பின்பகுதியில் வைங்க. பின்பகுதியில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. வீட்டுக்கு முன்னாடி சிலர் சொல்லுவாங்க முட்கள் கொண்ட செடியை வைக்கக்கூடாதுன்னு. பட் கற்றாழை வைக்கலாங்க. கற்றாழை வந்துட்டு லட்சுமி கடாட்சியம் பொருந்தியது, அதனால் வைக்கலாம். வைக்க இடம் இல்லைன்னு சொல்கிறவங்க பின்பகுதியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. பின்பகுதியில் வைத்தாலும் இதே மாதிரி நீங்கள் செவ்வாய் வெள்ளி அதை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசிக்கு கொடுக்க வேண்டிய அதே மரியாதையை இதுக்கும் கொடுத்து நீங்கள் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல்களை உண்டாக்குங்க. அதே மாதிரி கற்றாழைக்கு இன்னொரு குணம் இருக்குங்க. நீங்கள் அதை மனசு கவலையோட நான் வந்துட்டு தோற்றுவனோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எதிர்மறை ஆற்றலை இன்னும் கூட்டி தாங்க கொடுக்கும் உங்களுக்கு. அதனால எப்போயுமே பாசிட்டிவாக நீங்களே நினைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலையும் அதுவும் மாற்றி கொடுக்குங்க. தீய சக்திகளை முழுமையாக அகற்றி கொடுக்கும். வீட்டில் பணவரவை தடுக்கிறது என்னது? வீட்டில் இருக்கிற கண் திஷ்டிகளும் தீய சக்திகளும் தான். அப்போ இந்த தீய சக்தியும் கண் திஷ்டியையும் நம்ம அகற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வியாபாரம் கூடும், நம்மளோட தொழில் பெருகும். அதே மாதிரி வீட்டுக்கு பணவரவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அந்த கண் திஷ்டியையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிறோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றாழை செடி கண்டிப்பாக வைக்கணும். அப்போ கற்றாழை செடி வந்து உங்களோட கண் திஷ்டியையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பணவரவுன்றது வீட்டுக்கு வருங்க. அதே மாதிரி 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 8 ரூபா நீங்கள் செலவு பண்ணாலும் 2 ரூபாயை தக்க வச்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த செடியாக வந்துட்டு இந்த கற்றாழை செடி இருக்குங்க.
இது பல பேரோட அனுபவ உண்மைங்க. ஜோதிட சாஸ்திரப்படியும் இதுதாங்க உண்மை. ஸோ நீங்கள் கற்றாழை செடியை நீங்கள் வச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற திஷ்டிகளை நீக்கிறதாகவும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.